முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டுள்ளார். இதோ ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கன்னிமா கோயில், பழைய ராயபுரம் மேம்பாலம், MS கோயில் தெரு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வீடின்றி தவித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குடிசை வீடுகளை ஓட்டு வீடாக தற்காலிகமாக கட்டி கொடுத்தார். பின்னர் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறு அதே பகுதியின் அருகாமையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி தருவதாக உறுதியளித்தார். அதன் பிறகு கட்டுமான பணிகள் அமைச்சர் ஜெயக்குமார் முயற்சியில் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன. பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை மக்களுக்கு ஒதுக்காமல் கிடப்பில் போட்டது. தற்பொழுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ராயபுரத்திற்கு சம்பந்தம் இல்லாத மற்ற பகுதி மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடுகளை முறைகேடாக ஒதுக்கி உள்ளதாகவும் வீடு இன்றி தங்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக ராயபுரம் மக்கள் வேதனையாக தெரிவிக்கின்றனர். பலமுறை திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஐட்ரி மூர்த்தி அவர்களை சந்தித்து எந்த பதிலையும் மக்களுக்கு முறையாக சொல்லுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி ராயபுர பகுதி மக்களுக்கு வீடுகளை ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்து வருகின்றனர். எத்தனை வாட்டி நாங்க மறியல் பண்ணது, எத்தனை வாட்டி நாங்க கேக்குறது, ஒண்ணுமே இல்லையா? நின்னா இதான் வீடு. இதுல இவங்க 4 பிள்ளைங்க, 3 பொம்பளை பசங்க, ஒரு பையன். இதுல இத்தனை பேர் படுக்க முடியும் அந்த வீட்டுல? சொல்லுங்க. இதுல 5 பேர் படுக்க முடியும் அந்த வீட்டுல? இவ்வளவுதான் இருக்க வீடு. இந்த பேருங்க, இவ்வளவுதான் வீடு. இந்த வீட்டுல நாங்க எப்படி படுக்க முடியும்? இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எப்படி இருக்குது பேர்? எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதிக்குதா, ஒரு சமையல் கட்டுக்குதா? உங்க வீடு நச்சா நல்லா பெருசா, உங்க பாத்ரூம் சைஸ் கூட எங்க வீடு அந்த மாதிரி இருக்குது. உங்க பாத்ரூம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், எங்க வீடு அந்த சைஸ் கூட இல்ல. வீட்டுல 2 குடும்பம் பண்றப்பா, மாமியார் மருமக 5 பேர புள்ளிங்க எல்லாம் பண்ற. இந்த மாதிரி அக்கப்போர் எந்த ஊர்ல நடக்கிறது? அதுவும் அந்த புனிவ கட்டி குடுத்துட்டு போயிடாரு அந்த ஜெயக்குமார். இப்ப அந்த மூர்த்தி வந்துதான் எங்களை சாவடிக்க போறாரு குடும்பத்தோட. 38 வீட்டுக்கு அந்த ஒரு பாத்ரூம் தானா? இங்க இருக்கிறவங்களுக்கு குளிக்கிறதுக்கு எதுக்குமே வசதி கிடையாது. தவுல வீட கட்டி குத்துக்கிறாங்க. இது அண்ணன் கட்டினது. அண்ணன் சொன்னதுனால, ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது, இது நான் கட்டி குத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு மூலக்கொத்தத்துல உங்களுக்கு வீடு இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனவரு. இப்ப எங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் தான் கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சொல்லணும். எங்களுக்கு அவர் சப்போர்ட் இருக்கணும். இப்ப எங்களுக்கு யாரும் இல்ல. மூர்த்தி சொன்னாரு, எம்எல்ஏ சொன்னாரு, அதோட எட்டி கூட இங்க பாக்கல. ஜெயக்குமார் அண்ணா ஒரு மழை காலத்துல கூட இங்க எல்லாருக்கும் அன்னதானம் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணாரு. அவங்க ஒண்ணு கூட எட்டி கூட பாக்கல. அண்ணா இங்க மக்களுக்கு கஷ்டப்பட்டா கூட எல்லாருக்கும் சாப்பாடுகள்லாம் குடுத்துட்டு போனாரு. இங்க வீடு வீட மழையில எல்லாத்துக்கும் வந்தவரு. இப்ப இந்த ஆளு எல்லாம் இது பண்ணி எல்லாம் சொதிப்பு விட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சு. எட்டி கூட பார்க்க மாட்டான் அந்த ஆளு.